சிவனுடைய பெயரை உச்சரிக்கணும்னாலே பார்த்தீங்கன்னா அவருடைய அருள் வேணும்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட இந்த சிவலிங்கத்தை நம்ம மூலியமா வழிபாட்டுக்கு வரப்போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம், நமக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை எல்லோரும் அனுபவிக்கணும். கண்டிப்பாக இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இந்த சிவலிங்கம் மறுபடியும் மீண்டு எழுந்து மக்கள் வழிபாட்டுக்கு வரணுன்றதை நம்ம விரும்பிக்கிறோம். மிக விரைவில் இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு திருப்பணி நடக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த சிவலிங்கம் மீண்டு எழுந்து மக்கள் வழிபாட்டுக்கு வரத்துக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக இது போன்ற எண்ணற்ற சிவாலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையில் இருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையும் பார்த்திங்கன்னா இதை எத்தனையோ பேர் வந்து எடுத்து வழிபாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பலரும் முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம மூலியமாக அது மேலே எழும்புதுன்னா சிவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் பாக்கியம். அதை எல்லோரும் அனுபவிக்கணும். இந்த மாதிரி தோண்டில் உங்களுடைய பங்கு இருக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். கண்டிப்பாக இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த சிவன் கோயில் சிவன் பக்கத்துலேயே நம்மளால் வந்து நிற்க முடியும். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உங்களுடைய பங்கு இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈசனுக்கு செய்கிற பெரும் பாக்கியமாகவே இருக்கும். ஒரு சிவன் கோயிலை நம்ம கட்டணும்னு நம்ம மனசில் நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயுட்காலத்தை நீட்டி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் அந்த சிவபெருமான். அப்பேற்பட்ட இந்த திருப்பணியை நம்ம சேர்ந்து செய்ய போகிறோன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்களும் இதில் வந்து கலந்துக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த சிவலிங்கம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வழிபாட்டுக்கு வரப்போகுது. அது உங்கள் மூலியமாக நடக்க போகுதுன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன்.